ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிறைமதி. ஓடும் ரயில்ல இறங்க முயன்ற போது நடைமேடையில் சிக்கிய பயணியை ரொம்ப வேகமாகவும் விவேகமாகவும் காப்பாற்றிய ரயில்வே போலீசாரை பொதுமக்களும் ரயில்வே துறையும் வெகுவா பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நல்ல செய்தியை முழுசா பார்த்துருவோமா? இன்னைக்கு காலையில கோவையிலிருந்து சென்னைக்கு சென்ற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் நடைமேடையில் வந்துகிட்டு இருந்தது. அப்போ ஒரு பேசஞ்சர் ரயில் நிற்பதற்கு முன்பாகவே டீ வாங்குவதற்காக மெதுவாக சென்று கொண்டிருந்த அந்த ரயிலில் இருந்து இறங்க முயற்சி பண்ணியிருக்காரு. இதுல எதிர்பாராத விதமா ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையில அவர் தவறி விழுந்துட்டாரு. நல்ல வாய்ப்பா ரயிலினுடைய படிக்கட்டு கம்பியை அவர் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருந்ததுனால நடைமேடையிலேயே அப்படியே இழுத்துட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அங்க பாதுகாப்பு பணியில இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் அப்துல் ரஃபீக் ரொம்ப ஸ்பீடா செயல்பட்டு அந்த பயணியை பிடித்து இழுத்து நடைமேடைக்கு கொண்டு வந்தார். அவர் விரைந்து செயல்பட்டதால அந்த பயணி பாதுகாப்பா மீட்கப்படக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் நம்ம ஷபா நியூஸ் தமிழ் மூலமா பார்த்துருக்கோம். மேலும் ரொம்ப வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்ட ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் அப்துல் ரஃபீக்கிற்கு ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வராங்க. இது தொடர்பா ரயில்வே நிர்வாகம் எடுத்துள்ள செய்திக்குறிப்புல, ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் அப்துல் ரஃபீக் சவால்களை எதிர்கொள்வதில் மிகுந்த துணிவும் விரைவான சிந்தனையும் கொண்டவர் என பாராட்டு பெற்றுள்ளார். கோவையில் இருந்து சென்னைக்கு சென்ற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து தவறி விழுந்த பயணியை துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றியுள்ளார். இது பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் உள்ள பாதுகாப்பு படை வீரர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் கடமையை வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதோடு அப்துல் ரஃபீக்கின் வீரத்திற்காகவும் அவருடைய துணிவிற்காகவும் உறுதியான கடமைக்காகவும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. ரைட், ஓகே. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்த ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் அப்துல் ரஃபீக் அவர்களை மக்களாகிய நாமும் கமெண்ட் மூலமா மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நல்ல செய்திகளை பார்க்கணும்னா நம்ம ஈரோடு சேனல் ஷபா நியூஸ் தமிழ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.